அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கிலோ வவ்வால் மீனை வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். 1 கிலோவுக்கு 4 மீன் இருந்துச்சு. 4 மீனையும் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்க. 2 சைடும் மீனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலாலாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 மீனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிளேட் எடுத்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு 1 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலாவுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக வச்சுக்கணும். இப்போ மீன் எடுத்து நம்ம மசாலாவை தடவிக்கலாம். மசாலாவை எடுத்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அங்கே நல்லா தடவி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மசாலாவை தடவி விடணும். கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல நல்லா மசாலாவை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இப்போ 2 சைடும் நல்லா தடவி விடணும். இப்போ பாருங்கள், நான் 2 சைடும் நல்லா மசாலாவை தடவி விட்டேன். கழுத்து பக்கமும் நல்லா மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் மசாலா தடவி வச்சிட்டேன். 4 மீனையும் இப்போ மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரம் வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் தோசை தவா வாங்கினேன். இப்போ அதில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்ற தேவையில்லை, 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடு வந்த பிறகு மீனை போட்டுக்கலாம். இந்த தவாவில் 2 மீன் தான் வைக்க முடியும். அதனால் 2 மீன் வச்சு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்படி நல்லா சூப்பராக வெந்து வரும். 10 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி. இன்னொரு சைடும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்கள். 4 மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், வவ்வால் மீன் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சி. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வவ்வால் மீன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.